நான் பிரவீன்குமார், சீனியர் ரீஜனல் மேனேஜர், Zebu ஷேர் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹவு டு ஏர்ன் த்ரூ 15 minutes கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ 15 minutes கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கொஞ்சம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பியூர்லி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இன்வெஸ்டராக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் நம்ம ஃபாலோப்பும் பண்ணணும். என்னென்னா ஒரு ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பார்ப்போம், ஏர்னிங் பர் ஷேர் பார்ப்போம், டிவிடெண்ட் ஈல்டு பார்ப்போம், தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு லாங் டேர்ம்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டராக. பட் ட்ரேடராக நான் வரும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து தாங்க நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ட்ரேடராக வரும்போது ஏன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு இன்ட்ராடேலேயே நான் எப்படி சம்பாதிக்கிறது, இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் நான் எப்படி சம்பாதிக்கிறது தான் யோசிப்பேன். மேக்ஸிமம் இன்ட்ராடேல தான் போவோம். இன்ட்ராடேல போகும்போது சார்ட் நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து MACD ஹிஸ்டோகிராம், அதாவது மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் சூப்பர் ட்ரெண்ட் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு டூல்ஸை வச்சு பண்ணுவாங்க ட்ரேடிங்கில். பட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 15 minutes பேசிக் கேண்டிலை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஓரளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டெரிவேட்டிவில் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை ஸ்டாக் ஃபியூச்சர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நிஃப்டி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 3rd March 2022 நிஃப்டி எந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டு கொடுத்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சி எப்படி பை கொடுக்கலாம், இல்லை எப்படி செல்லுன்னு என்ட்ரி கொடுக்கல நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றைய மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டவுன்வர்டு மூவ்மெண்ட்டாக தான் நேற்றுக்கு இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ ஆஸ் வி ஆர் வெல் அவர் மார்க்கெட் ஏன் டவுன்வர்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, பட் நம்ம அந்த டிஸ்கஷன் போனால், பட் நம்ம ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்போவுமே நம்மளோட இன்ட்ராடே சார்ட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு மார்னிங் 9:15 to 9:30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையையும் லோவையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9:15 to 9:30 ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி முடியுங்க. ஸோ அந்த கேண்டிலோட ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நிஃப்டி 9:15 to 9:30 கேண்டிலோட ஹை வந்து 16,769.75 ஹைங்க. லோ வந்து 16,675.6. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த லெவல்லே நம்ம என்ட்ரி ஆகலாம்னா என்ட்ரி கிடையாதுங்க. எப்போ என்ட்ரி ஆகும் அப்படின்னா, இதுக்கு அடுத்தபடியாக ஃபார்ம் ஆகக்கூடிய எந்த 15 minutes கேண்டிலாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையையோ லோவையோ பிரேக் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ செகண்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோவை பிரேக் பண்ணிடுச்சு. லோ பிரேக் பண்ணது எவ்வளோ, 16,642 லோ. ஸோ இந்த 16,642 லோவை வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை பிரேக் பண்ண உடனே நம்ம இதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, தென் நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை இருக்கு இல்லையா, 16,697.75 சொல்லிட்டு அந்த ஹையையே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஆஸ் அ ஸ்டாப் லாஸாக. ஸோ இந்த 2 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ட்ரெண்ட் எங்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, 16,642க்கு கீழே எந்த கேண்டிலாவது பிரேக் பண்ணால் நம்ம ஷார்ட் போகலாம். அதாவது நிஃப்டியை செல் பண்ணிவிட்டு பை பண்ணலாம். இல்லை மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது அப்படின்னா 16,769.75 பிரேக் பண்ணும்போது நம்ம அங்கே லாங்கு போகலாம். அதாவது பை பண்ணி செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 15 minutes கேண்டிலுங்க. ஸோ இப்போ நேற்றுக்கு மார்க்கெட்டில் 16,642 லோவை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதை எங்கே பிரேக் பண்ணால் நமக்கு ஷார்ட்டு போகணுங்கிறத நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ தேர்டு கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா 16,642 பிரேக் பண்ணிடுச்சுங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம ஷார்ட்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸு 16,769.75 இருக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ், அதாவது டார்கெட்டாக வச்சு நம்ம கட் பண்ணிட்டு வெளில வரலாங்க. டார்கெட் வந்து மினிமம் 30 to 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 15 minutes கேண்டிலில் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள். இது வந்து என்ன சார், நீங்கள் செல்லிங்க்கு மட்டும் சொல்கிறீங்களா, பையிங்க்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் பையிங்க்கும் இருக்குங்க. பையிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் February 25 எடுத்துக்கோங்க. February 25 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி ஃபியூச்சர் ஹை வந்து 16,614, லோ வந்து 16,449,
ஸோ இதுக்கு அடுத்தபடியாக எந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஆகுது ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுதா லோ பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ செகண்ட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படின்னாக்கா 16,641 வரைக்கும் வந்திருக்குதுங்க செகண்ட் கேண்டில். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் கேண்டிலோட ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக எந்த கேண்டில் ஆகுது செகண்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணாலோ இல்லை ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணாலோ நமக்கு என்ட்ரி கிடைக்கும். செகண்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணி 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு நம்ம செல் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட் செல்லிங், அதாவது செல் பண்ணி கீழே வந்து நம்ம பை பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு வகையான ப்ராஃபிட். அதாவது நம்ம மார்க்கெட் மேலே ஏறும்போது நம்ம எப்படி பை ட்ரெண்டு கிடைக்கிது, மார்க்கெட்டு கீழே இறங்கும்போது நமக்கு எப்படி செல்லிங் ட்ரெண்டு கிடைக்கிதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரி சார், இதில் ஸ்டாப் லாஸே ட்ரிகர் ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகலாம். வாரத்தில் 5 நாள்னால் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கேண்டில், அதாவது 9:15 to 9:30 கேண்டில் நிஃப்டி ஃபியூச்சரோட ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17,040 இருந்துச்சுங்க. லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,930 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்தபடியாக எந்த கேண்டிலாவது ஹையோ லோயோ பிரேக் ஆகுதா நம்ம பார்ப்போம். செகண்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 16,907 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ 907 நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அந்த இடத்துல என்ட்ரி பண்ண மாட்டோம், மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக எந்த கேண்டில் லோவை பிரேக் பண்ணுதா ஹையை பிரேக் பண்ணுதான்னு பார்க்குறோம். தேர்டு கேண்டிலே வந்து லோவை பிரேக் பண்ணியிருக்கு. 16,904 வரைக்கும் போயிருக்கு. 907 பிரேக் பண்ணும்போதே நான் ஷார்ட்டு போயிடுவேன். ஸோ 904 லோ வச்சுருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், ஷார்ட் போயிடுறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறேன், 17,040 நான் ஸ்டாப் லாஸாக வைக்கும்போது 16,907லேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி 17,040 பிரேக் பண்ணுதுங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம பை பண்ணணும். பை பண்ணோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது செல்லிங் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மேலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற இடத்துல பை பண்ணலாம். அதே பையிங் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வரும்போது நம்ம அந்த இடத்துல ஷார்ட் போய் கீழே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வகையான ப்ராஃபிட் மேக்கிங் பேட்டர்ன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன், யாராலையும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும், அதை பேஸ் பண்ணி ஏர்னும் பண்ணிக்க முடியும். ஸோ தயவுசெய்து இதை வந்து நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நிஃப்டிக்கு மட்டும் கிடையாது, ஸ்டாக் ஃபியூச்சருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இதை நீங்கள் ஆப்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னு பார்த்தா மினிமம் லெவல் ப்ராஃபிட்டு, மேக்ஸிமம் லெவல் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்துடுங்க. ஸோ ரொம்ப நீங்கள் லாங் பீரியட் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை தயவு செய்து நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். இதில் கான்ஃபிடென்ட் லெவல் வரும்போது நீங்கள் அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணவே ஆரம்பிச்சிருங்க. இல்லை உங்களுக்கு இதில் பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.